இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். இதை பண்ணவன் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண? நியூஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனா ரீரிலீஸ். அது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வேற லெவலில் 4Kல வேற லெவலில் ஒரு படம் நம்ம பார்த்துட்டோம். நமக்கு வந்து உண்மையாகவே ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் பார்க்குறப்போ ஏற்கனவே 2-3 முறை பல முறை பார்த்துட்டோம். இப்போ வந்து உண்மையாகவே இப்போ பார்க்குறப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ வர மாட்டேங்குது அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு படம். என்ன சொல்ல போனா புஷ்பா படம் இதானே எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. புஷ்பா கதை அப்படியே புஷ்பா கதை அந்த கட்ட கடத்துல அது சம்மர கட்ட, இது சந்தன கட்ட. எனக்கு தெரிஞ்சு சுகுமார் கேப்டன் பிரபாகரன் போட்டு பார்த்து புஷ்பா எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையா அவர் சொன்னாராம் செல்லமணி சார்ட்ட நான் கேட்டேன் நேற்று ப்ரெஸ் மீட்ல. என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய பெப்சி அமைப்போட தலைவர், எல்லா கிராஃப்ட்டுக்கும் இது மாதிரி சவுத் இந்தியன் மூவி மொத்தத்துக்கும் நீங்கள் தான் அத்தாரிட்டி, நீங்கள் வந்து கேட்கலையா ஏன் கதை ஏன் படத்தோட சீன் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்கல. இல்லை நாமளே சோலே பாபி இந்த மாதிரி படங்களை இப்போ சோலையை பார்த்தா நான் கேப்டன் பிரபாகரன் எடுத்தேன். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே கான்செப்ட் ட்ரெஸ் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆஃபீஸர்னா அப்படின்ட்டு. அது மாதிரி பாபிங்கிற படத்தை பார்த்து தான் நான் பிரசாந்த் நடித்த செம்பருத்தி எடுத்தேன். எனக்கு ரெண்டுமே ஹிட்டு. அதனால் ஒரு கலைஞர்னா ஒருத்தருக்கு தோன்றது இன்னொருத்தருக்கு தோணலாம். நம்ம அந்த காலத்தில் அன்னைக்கு உள்ள வசதி வச்சு இப்படி எடுத்தோம். இன்றைக்கி புஷ்பா வேறு லெவலில் இருக்குது என்கிட்ட கூட சொன்னாங்க சில பேர். ஆனால் இதை வந்து நான் வந்து அதுதான் வந்து செல்வமணியோட பெருந்தன்மை. மற்றவங்களா இருந்தா என் படத்தை எடுத்துட்டான் புஷ்பா ஓட்டின ஓட்டத்துக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க வேற யாருமா இருந்தா. பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி அப்படி ஓட்டுனுச்சு. இதே கதை தாங்க கிட்டத்தட்ட. பாருங்க அந்த சீன் புஷ்பால இதுல அப்ப பாருங்க யோசி எப்படி பாருங்க, எப்படி கடத்த தண்ணியில மரக்கட்டையில விட்டு நீர்வீழ்ச்சி வழியா கீழே வந்து வர்றது அதை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. லாரியை பிடிக்கிறப்ப கரெக்டா மாட்டு வண்டி அதே மாதிரி மாட்டு வண்டி நிறுத்துவாங்க பார்த்தீங்களா. உண்மையா அப்படியே இருக்குது சீன்ஸ் எல்லாம். அதோட எக்ஸ்ட்ரா வெர்ஷன் தான் புஷ்பா. மாட்டு வண்டியை அப்படியே கட்டையாவே மாத்திருப்பாரு மாட்டு வண்டியை. அதுதான். அதாவது உண்மையா செல்வமணி சாரோட பெருந்தன்மைக்காகவே இந்த ரீரிலீஸ்லயும் இந்த படம் பெரிய லெவல்ல ஒண்ணும். செல்வமணி விஜயகாந்த் நேரடியா அதான் சொல்ல வரேன். செல்வமணி சாரோட பெருந்தன்மைக்கே சொல்றோமே. அப்ப விஜயகாந்த், மறைந்த விஜயகாந்த், ஆசை இப்ராஹிம் ரவித்தர் இவங்களோட பெருந்தன்மைக்காக எப்படி ஓடணும். கண்டிப்பா இந்த படம் இந்த வாரம் வேற லெவல்ல இருக்கும். 175 நாள் ஓடிச்சு, இப்போ 100 நாள் ஓடணும் கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு வந்து அது கூட கேட்டேன் நான், 50 பைசா ₹1 டிக்கெட் ரேட்டு. இன்னைக்கு 150 ரூபா 180 ரூபா டிக்கெட். ஸோ இன்னைக்கு ஓடுனுச்சுன்னா இதோட வசூல் சாதனையே ஒருவேளை சத்தம் இல்லாம இந்த படம் கூட 100 கோடி 200 கோடி 1000 கோடி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். நமக்கு ஆசைதான், அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பலரோட மலரும் நினைவுகளை கண்டிப்பாக இந்த படக்குழு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, அன்னைக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு காதலர்களாக போனவங்க, கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க, அவங்களோட மலரும் நினைவுகளும் இன்னைக்கு மலரும் கண்டிப்பாக. உண்மையாக என்ன கதை கதைலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். கட்ட கடத்துறது வீரபத்திரன் அவனை வந்து கொடுங்கோலனா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் இல்லை, அவனை சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகளும் தான் அப்படின்றது அரசியல்வாதியும் தான் போலீஸ் ஆஃபீஸர் உணர்றாரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு கிளைமாக்ஸ் நண்பன் போறாரு, சரத்குமார் போனாரு, இறந்துடுறாரு. அடுத்து இவரு போறாரு, இதுல ரம்யா கிருஷ்ணனுக்காக நாம எல்லாம் படத்தை இன்னொரு ட்ரிப்பும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆட்டமா தேரோட்டமா அதோட பாசமுள்ள பாண்டியர் என்ன பாட்டுங்க, இன்னமும் அப்படியே காதுல நீங்க அதை பிக்சரைசேஷன் பண்ணிருக்க விஷயம். அந்த ஒளிப்பதிவாளர்கள்லாம் அந்த ராஜராஜன், அந்த ரமேஷ்குமார்லாம் அந்த காலத்துல நம்ம சொல்றோம். இப்பெல்லாம் தயவு செஞ்சு இந்த லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் போய் அந்த காலத்து படத்தை அன்னைக்கு தான் கடத்தல மரக்கட்ட கடத்தல் தான் அது படம் எப்படி எடுத்திருக்காங்க நம்புற மாதிரி. நீங்களும் எடுக்கிறீங்களா சிங்கிள் ஷாட் நான் நோட் பண்ண நிறைய ஷாட் அது மாதிரி லெங்தி ஷாட்ஸ் தினி ஷாட் தெரியுமா பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. உண்மையா விஜயகாந்த் ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், நம்மால் மன்சூர் அலிகான் ஆகட்டும், வீரபாத்திரன் அந்த பல்ல வச்சுட்டு சிரிக்கிறது போறது வருது. அப்புறம் லிவிங்ஸ்டன் அவருக்கு ரூபினி மனைவியா வந்து அது மாதிரி இந்த சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்த எல்லோருமே
சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே கேப்டன் பிரபாகரன் நம்ம பார்த்து 30 வருஷம் ஆச்சு, மறந்துட்டோம். இப்போ புதுசாக தெரிஞ்சுது, பெருசாக தெரிஞ்சுது. புஷ்பாவே இதுலேருந்து வந்தது தான்டா அப்படின்னு தோணுச்சு. அதுக்காகவே இதில் வந்து பெரிய ப்ளஸ் வந்து எப்படி ரம்யா கிருஷ்ணனோ, எப்படி விஜயகாந்தோ, எப்படி ஆர்கே செல்வமணியோ, இவங்க சரத்குமாரோ, இவங்களெல்லாம் தாண்டி இளையராஜா, இசைஞானி இளையராஜா 2 பாட்டு தான் ரீ ரெக்கார்டிங். அதுவும் அந்த பாட்டுக்கு இடையில அந்த டார்ச் லைட் மண்டையில கட்டிட்டு வர்றப்ப நிறுத்தி போட பாருங்க, தளபதியில அந்த பாட்டு வரும் பாருங்க ரஜினி படத்துல, அந்த மெலோடி இதையும் கலந்துருப்பாரு. அந்த மாதிரி அந்த இடத்துல நிறுத்தி டக்கு 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 டக்குன்னு போடுறப்ப இப்ப கூட அந்த ஷாட் யாரும் எடுக்கல. அவ்வளவு லென்த் ஷாட், சும்மா இருட்டுல டக்கு 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 டக்குன்னு லைட் ஸ்கிரீனே பிளாக் ஆயிட்டு லைட் பிரம்மாண்டமா இருந்தது. உண்மையாவே ஆர்கே செல்வமணி சார், உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த படக்குழுவில் உயிரோடு இருக்கிறது வந்து நீங்கள், இளையராஜா சார், ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன், இவங்க தான், சரத்குமார், இவங்க தான். உங்களுக்கு தான் நாங்கள் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல முடியும். விஜயகாந்தும் ராவுத்தரும் இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்காக சாக்லேட் பாய் மாதிரி ஒருத்தர் மறந்துட்டோம் பாருங்க. லியாகத் அலி கான் என்ன வசனம், கிளைமாக்ஸ்ல பேசுற வசனம் இன்னைக்கு அரசியலுக்கும் பொறுக்கிற மாதிரி இருக்கு. நான் ஓப்பனா சொல்ல போனா விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர், ஹீரோ எந்த அரசாங்கத்தையும் இந்த மாதிரி திட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நேத்துக்கு அவன் திருடுனா, இன்னைக்கு நீ திருடுறா, நாளைக்கு எவனோ திருடுவான், வரப்போறவனும் யோகியனாதான் இருப்பான்னு சொல்றது இருக்கு பாருங்க, வேற லெவல். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே வந்து போலீஸ் திட்டுவாங்க, வக்கீல திட்டுவாங்க. ஆனா அரசியல்வாதி அன்னைக்கு ஜட்ஜி எல்லாம் வந்து கேள்வி கேட்கறது உரிமை இல்லைன்றாங்க. இப்ப அப்பவே தலைவன் வந்து கேள்வி கேட்டு, நீங்களும் மக்களுடைய பிரதிநிதி தான், உங்களுக்கு கேள்வி கேட்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு IFS அதிகாரியோட பவர் என்ன, நமக்கு IAS அதிகாரியோட பவர் தெரியும், IPS அதிகாரியோட பவர் தெரியும். IFS அதிகாரி பவரை முதல்ல பதிவு பண்ணது இந்த படம் தான். அதாவது ஃபாரஸ்ட் இலாக்காவோட அதிகாரியோட பவரை அதை அருமையா பண்ணுச்சு. உண்மையாவே கேப்டன் பிரபாகரன், கேப்டன்னாலே விஜயகாந்த், பிரபாகரனும் சேர்ந்து இருக்கிறாரு. கேட்கணுமா, இந்த ரவுண்ட்லயும் இந்த படம் வசூலில் ஒரு பெரும் ரவுண்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.